அக்ஷய திதி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்ரீ லட்சுமி குபேரன் ஆலயத்தில் லட்சுமி குபேரனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு இப்போ எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, மயிலாப்பூர் பாட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியிலேருந்து அம்மா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மெனோபாஸ் இஷ்யூவால் மரினாம் சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானும் அது பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு 2024 மெனோபாஸ் கிடையாது. எனக்கு வேற சில டிப்ரெஷன்னால ஸ்ட்ரெஸ்ஸாலையும் எனக்கு இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ளீடிங்ஸ் ஃப்ளோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 year என்னால் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பண்ணி ஸ்டாப் பண்ண முடியல. அப்புறம் ஒரு டாக்டர் வந்து எனக்கு லேடி டாக்டர் கைனகாலஜிஸ்ட் அவங்க இதை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. வேணா நான் யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லி தான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் அவங்க இல்லை, நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ளே ஹீமோக்ளோபின் ஹை பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்கலாம் சர்ஜரின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை வந்து லாஸ்ட் இயர் சேம் ஏப்ரலில் போட்டேன். பட் எனக்கு என்னென்னா ரொம்ப பெயின் இருக்குது. எப்போ இந்த ப்ளீட் ஃப்ளோ ஆகுது என்ன எதுவுமே தெரியாது. அதனாலே நிறைய என்னால் கோவில்களுக்கு போக முடியல. ரெகுலராக போயிட்டு இருந்த கோயில் எல்லாத்தையுமே வந்து என்னால் ரெகுலராக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, எதுவும் டிப்ரெஷன் ஆகக்கூடாது, நம்ம அப்போ ஒரு ஆட்டோவில் போக முடியாது. அந்த மாதிரிலாம் இருந்தாக்கா இந்த பிளட் ஃப்ளோ வந்து வர ஆரம்பிக்கும். எனக்கு அப்படி இருக்கா இல்லை எல்லாருக்கும் அப்படி இருக்கா என்னன்னு தெரில. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி இருக்கு. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க சரி ஓகே ஒரு சர்ஜரி போகலாம் வைக்கலாம் அப்படின்னா சடனாக பணம் ரெடி பண்ண முடியல, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அதில் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னா இன்சூரன்ஸ் இதுக்கு கிளைம் ஆக மாட்டேங்குது. மெயின் பிரச்சனை அதுதான். இப்போ இன்சூரன்ஸ் கிளைம் ஆக மாட்டேங்குதுன்னா ஏன்னா 2 years வெயிட்டிங் பீரியட்க்கு அப்புறம் தான் இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறத வந்து அவங்க கிளைம் பண்றாங்க. ஏன் அந்த மாதிரி கேட்டாக்கா ஸ்லோ டிசீஸ் ப்ராசஸ் இது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்லோ டிசீஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றீங்க, அதுக்கும் வலி இருக்கு இல்லையா? அந்த வலியை வந்து டாலரேட் பண்ண முடியாம தானே சர்ஜரிக்கே வந்து ஒத்துக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பெயின் அப்படின்றது வந்து லேடிஸ்க்கு தான் தெரியும். அதனால இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் கொஞ்சம் இதை யோசிச்சு கொஞ்சம் இதையும் வந்து கன்சிடர் பண்ணி இதை நீங்க வந்து சர்ஜரிக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூட்ரஸ் இஷ்யூ இருக்கிறதுக்கு லேடிஸ்க்கு நிறைய இன்னும் பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாமே இந்த இன்சூரன்ஸ் கிளைமுக்குள்ள கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தயவு செய்து இதே மாதிரி வேற ஏதாவது இதுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா கூட சொல்லுங்க. ஏன்னா நான் நாட்டு மருந்து ஆயுர்வேதிக் சைடு அதெல்லாம் கூட நான் ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் எனக்கு எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதுவே எனக்கு 100% ஒர்க் அவுட் ஆகல. நான் 50% எனக்கு ஓகே. முதல்ல இருந்த மாதிரி இல்லை, இப்போ 50% ஓகே. பட் ஆனால் இதுவும் வந்து எனக்கு சூட் ஆகலை. நிறைய பேருக்கு ஹார்மோன் பாடி கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பொறுத்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். யாராவது சஜஷன் தெரிஞ்சா சொல்லுங்க.